ஹலோ மக்களே, எல்லோருக்கும் என் இனிய வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். தோசை இட்லிக்கு சூட் ஆகுற மாதிரி ப்ரான் குழம்பு எப்படி செய்யறதுன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ப்ரான் கிரேவி செய்யறதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு ப்ரான்ஸ் எடுத்திருக்கேன். ப்ரான்ஸ் எல்லாத்தையும் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். கிரேவி செய்யறதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி, கொஞ்சமா புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு ஸ்லைஸ் லெமன், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் நல்லா ஃபைனா சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அது ஹீட் ஆன உடனே ஒரு 6 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலாக்கு ஸ்பைசஸ் நான் வறுத்து அரைக்க மாட்டேன், அதனால நான் ஆயிலில் ஆட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் வறுத்து அரைப்பீங்க அப்படின்னா கிரேவிக்கு நம்ம குழம்பு தூள் ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஃபைனா சாப் பண்ண ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ண ஆனியன் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி கோல்டன் கலர்ல வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்பவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது கொஞ்சமா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிப்பேன், அதனால தான் கொஞ்சம் மஞ்சளா இருக்கு. இந்த ஊர்ல எல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அரைச்சிட்டு கொஞ்ச நேரம் வெளியில வச்சாவே அது கிரீன் கலர்ல மாறிடும். அதனால தான் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிப்பேன். அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா கலர் சீக்கிரமா சேஞ்ச் ஆகாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருக்க புதினா ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல நம்ம நல்லா சாப் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா ஸ்மாஷ் ஆகி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. ஆட் பண்ண தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல கெட்டியான புளிப்பில்லாத தயிரா ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்பைஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி குழம்பு தூளும் மிளகுத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு தூளோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா க்ளீன் பண்ணி வச்சிருக்க ப்ரான்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இங்க பெரிய இறால் தான் நிறைய கிடைக்கும், அதனால நான் அதை எடுத்திருக்கேன். சின்ன இறால்ல செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். ப்ரான்ஸ் எல்லாம் மசாலாவோட கோட் ஆகுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல சால்ட் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கிரேவி நான் இட்லி தோசைக்கு செய்யறதுனால கொஞ்சம் தண்ணியா செய்யறேன். உங்களுக்கு கிரேவி திக்கா வேணும் அப்படின்னா ப்ரான்ஸ்ல இருந்து வர தண்ணியே போதும், நீங்க எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ப்ரான்ஸ் வதக்கும் போது யூஸ்வலாவே நிறைய தண்ணி விடும், ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரான்ஸ் எல்லாம் ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா குக் ஆகட்டும். ப்ரான்ஸ் ரொம்ப நேரம் குக் பண்ணோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஹார்ட் ஆயிடும், அதனால ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்க லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலா நம்ம சாப் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லியை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடும். இந்த கிரேவி இட்லி தோசைக்கு பயங்கர அட்டகாசமான ஒரு காம்பினேஷன். மறக்காம நீங்களும் இதை உங்க வீட்ல இந்த சண்டே ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் எப்படி வந்துச்சு அப்படிங்கறத மறக்காம காமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை இன்னொரு ரெசிபியில சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய் ஃப்ரம் பிறை.